வணக்கம். இது வைரல் வீடியோ அசீம் ஷூ. நான் உங்கள் அசீம். நம்ம கள்ளக்குறிச்சி வழக்கு பத்தி பேசிட்டு இருக்கோம். அந்த கள்ளக்குறிச்சி வழக்குல தற்போதைய நிலவரம் என்னங்கிறது போன வீடியோல நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு நம்பர் போட்டாச்சு, ஆனா சம்மன் இன்னும் வரல அப்படிங்கிறது இப்போதைக்கு வரைக்கும் அதுதான் நிலைமை. ஆனா ஹைகோர்ட்ல பள்ளி தாளாளர் ரவிக்குமார் ஒரு மனு போட்டதுக்கு அவங்க 22ஆம் தேதி விசாரணை அறிக்கைக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு ஒரு தகவல் கொடுத்திருக்காங்க. இதுதான் தற்போது பேசு பொருளாக உள்ள ஒரு விஷயம். இது எதுக்காக பண்ணப்படுதுன்னா, பள்ளி தரப்பு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, சகோதரி செல்வியை வெளியே விட்டு வச்சிருந்தா அவங்க இதே தொடர்ந்து இதே மாதிரி வீடியோல பேசி இந்த வழக்க உயிரோட வச்சிருப்பாங்க. அது பள்ளிக்கு கெட்ட பேர் உண்டாக்கிட்டே இருக்கும். அதுல இருந்து மீண்டு வரணும்னா செல்வியை பிடிச்சு உள்ள வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல எடுக்கப்பட்ட முடிவு தான் இந்த மனு. விரைவாக இந்த வழக்கு விசாரணை நடக்க வேண்டும், வேறு புலனாய்வு அமைப்புகள் இதை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க மனு போட்டிருக்காங்க. இப்போ இவங்க விசாரணை அறிக்கையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, விசாரணை பண்ணதுல 22ஆம் தேதி நீங்க என்ன விசாரிச்சு கிழிச்சிங்க அப்படின்னு சொல்லி போலீஸ்க்கு ஒரு ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை 22ஆம் தேதி, அதாவது இந்த மாசம் 22ஆம் தேதிக்குள்ள கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. அவங்க என்ன நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை கொடுப்பாங்கன்னு வச்சுக்கங்களேன். இதுல என்ன ஒரு பியூட்டின்னு பாத்தீங்கன்னா, இந்த கலவரம் நடத்தினதே இவர் பள்ளி தாளாளர் ரவிக்குமார் தான் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கிற நேரத்துல இவர் தன்னை யோக்கியனாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இவரே ஒரு மனு போட்டு இந்த கலவர வழக்கை துரிதப்படுத்தணும், குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும், விசாரணை குழுவை மாத்தணும், இந்த குழு மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, இது ரொம்ப மெதுவா ஸ்லோவா நடக்கிறாங்க, இவங்க விசாரிக்கிற ஸ்டைல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு மனு போட்டது என்னன்னா, யோகியர் வராது சொம்பெடுத்து உள்ள வைன்னு கிராமத்து பக்கத்துல சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயம்தான் இது. இவர் யோகியனாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக சகோதரி செல்வி மேல ஒரு பழியை போட்டு கலவரத்தை தூண்டியது இவர் தான் அப்படிங்கிற மாதிரி அவரை கைது செய்யணும் அப்படின்னு மறைமுகமா சொல்லாம சொல்லி அந்த மனுவை போட்டு இந்த வழக்கு விசாரணையை துரிதப்படுத்தணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? இந்த மாதிரி ஆளுங்களை போக்சோல கைது பண்ணி உள்ள வைக்காததுனாலதான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. எப்போ ஒரு மரணம் மர்ம மரணம் அப்படின்னு நம்பப்படுதோ மக்களால, அதுவும் 17 வயசு சிறுமி மைனர் பெண்ணு வழக்கு, அவங்க கற்பழித்து கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகத்துல அவங்க தாய் பேசிட்டு இருக்காங்க. அவங்க இந்த சம்பவம் நடந்தது பள்ளிக்கூடத்துல, அவங்க கூட இருந்து அந்த மாணவியை தூக்கிட்டு போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ண வரைக்கும் கூட இருந்த அந்த ஆசிரியர்கள், அவங்க தூக்கிட்டு போனவங்க, இவங்களோட வாக்குமூலத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது இறந்து போன ஒரு மாணவியின் சடலத்தை நாங்க அந்த மாணவி உயிரோட இருக்கா, அதை காப்பாத்துறதுக்கு தூக்கிட்டு போனோம்னு பொய் சொல்லி தூக்கிட்டு போய் அதை அந்த சீன் ஆஃப் கிரைம் அப்படிங்கிற இடத்துல இருந்து அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு செய்யப்பட்ட, திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு சதி செயலாதான் மக்கள் பாக்குறாங்க. இது மாதிரியான ஒரு நடவடிக்கை ஸ்கூல்ல நடந்துருச்சு. அதுல இருந்து சாட்சி ஆதாரங்களை போலீஸ் கைப்பற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த சாட்சி ஆதாரங்களை அளிக்கிறதுக்காக பள்ளி தரப்பை ஏற்பாடு செய்யப்பட்ட கலவரம் இது அப்படின்னு மக்கள் இப்பவும் நம்பிட்டு இருக்காங்க. ஏன்னா கருப்பு கலர் யூனிஃபார்ம்ல இந்த கலவரத்தை பண்ணது யாரு அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறாங்க. அந்த யூனிஃபார்மை வாங்கி கொடுத்தது பள்ளி தரப்பு அப்படிங்கிற ஒரு வாதமும் இருக்கு. இவங்களெல்லாம் கைது பண்ணாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களெல்லாம் கைது பண்ணப்படவில்லை. அப்பாவி இளைஞர்கள் அந்த இடத்துல மருந்து வாங்க வந்தவன், பால் வாங்க வந்தவன், அந்த இடத்துல அவங்களுடைய போன் இருந்ததுனால அவங்களெல்லாம் கைது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் மக்களுக்கு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது இவங்க இந்த கவனத்தை திசை திருப்பணும் அப்படிங்கிறதுக்காக இவங்களே பண்ணப்பட்ட கலவரம். ஏன் இந்த மக்கள் இவங்களே பண்ண கலவரம் சொல்றாங்க பள்ளித்தரப்பு அப்படின்னா, நல்லா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. பஸ் நிக்குது ஸ்கூல்ல, அந்த பஸ் ஓட்டிட்டு போய் தான் இடிக்கிறாங்க. டிராக்டரை ஓட்டிட்டு போய் பஸ் இடிக்கிறாங்க, பஸ்ஸை ஓட்டிட்டு போய் பஸ் இடிக்கிறாங்க. அப்படின்னா சாவி எங்க இருக்கு? பஸ்ஸுக்குள்ளேயே சாவி இருந்ததா?
அந்த கலவரம் பண்ணணும்ன்றதுக்காகவே இவங்க ஓட்டணும், கலவரக்காரர்கள் ஓட்டணுங்கிறதுக்காக சாவியை பஸ்ல விட்டு வச்சிருந்தாங்களா அப்படின்ற கேள்வி வந்து மக்கள் முன்வைக்கும் போது அதை வந்து மறுக்க முடியாது. அந்த கேள்விகள் எல்லாம் இதுக்கெல்லாம் பதில் சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த பஸ்ஸை நிப்பாட்டுறவங்க வந்து சாவியை பஸ்ஸோட விட்டுட்டு போக மாட்டாங்க யாரும். சோ பஸ்ல அந்த பஸ் ஓட்டிட்டு போய் இடிச்சிருக்காங்க அப்படின்னா சாவி இருந்திருக்கணும் பஸ்ஸுக்குள்ள. சோ பஸ்ஸுக்குள்ள சாவி இருக்கு அப்படின்னா யார் வச்சது அப்படிங்கிற கேள்வி வரும். சோ இதெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய கடமை வந்து பள்ளித்தரப்புக்கு இருக்கு. ஏன்னா அவங்க மேல இருக்கிற தப்பு எல்லாத்தையும் மூடி மறைக்கப்பட்டு, இன்னும் முக்கியமான காரணம் அந்த ஹாஸ்டலுக்கு அனுமதி வாங்காத ஹாஸ்டல், அந்த ஹாஸ்டலை நடத்திட்டு இருந்ததுனாலதான் இந்த பெண் அந்த மாடியில இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிட்டாலோ இல்ல மர்மதா தூக்கி போட்டு கொலை பண்ணாங்களோ ஏதோ என்ன நடந்துச்சுன்னு இது வரைக்கும் நமக்கு தெரியாது இல்லையா. சோ அந்த தற்கொலையோ கொலையோ என்ன நடந்ததோ அது அந்த ஹாஸ்டல்ல நடந்தது. அந்த ஹாஸ்டல் அனுமதி பெறாத ஹாஸ்டல். சோ அந்த ஹாஸ்டல் அங்க இருக்க போய் தான் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்தது. அந்த பெண் அங்க தங்கி படிச்சிருந்திருக்கா. சோ அந்த ஹாஸ்டல் இல்லாம இருந்திருந்தா அந்த பெண் அங்க தங்கி படிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. சோ பெண்ணுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறதுக்கு பின்னணியில முக்கியமான ஆதாரமா இருக்கக்கூடியது அனுமதி பெறப்படாத அந்த ஹாஸ்டல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சாதாரணமா கடந்து போய் அது வந்து ஒரு ஃபைன் போடத்தக்க ஒரு குற்றம் தான் அப்படின்ற மாதிரியான ஒரு வழக்கை மட்டும் போட்டு அந்த சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணிருக்காங்க. சோ அந்த சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணது படி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அபராதம் அல்லது ஒரு சில நாட்கள் தண்டனை அப்படிங்கிற அளவுக்குள்ளதான் இருக்கும். அந்த தண்டனை கூட அவங்க அபராதம் கட்டிட்டாங்கன்னா அந்த தண்டனை இருக்காது அப்படின்னு தான் சொல்றாங்க. சோ இப்போதைக்கு அவங்களுடைய மேல இருக்க குற்றச்சாட்டு ஆஸ் பர் த சார்ஜ் ஷீட் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த அனுமதி பெறாத ஹாஸ்டல்ல நடத்துனது மட்டும்தான் அந்த குற்றச்சாட்டுல இருக்கு. சோ இந்த மாணவி தற்கொலை பண்ணி கொண்டதை எப்படி முடிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சார்ஜ் ஷீட்ல இந்த மாணவி வந்து தற்கொலை பண்ணிக்கிற எண்ணத்துல இருந்திருக்கா, அதனால அந்த தற்கொலை நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த சார்ஜ் ஷீட்டை முடிச்சிருக்காங்க. யார் தூண்டுதலின் பேர்லயும் இவ தற்கொலை பண்ணல, அதாவது பள்ளித்தரப்பு ஆளுங்களோ இல்ல மாணவியோடைய தாயாரோ யாருமே இந்த பெண்ணுடைய மரணத்துக்கு பின்னணியில இல்ல அப்படிங்கிறது அதுல சொல்லப்பட்டிருக்கு. இந்த மனோதத்துவ நிபுணர்கள் அந்த டாக்டர்களுடைய அறிக்கையை வச்சு இந்த பெண் வந்து தற்கொலை செய்து கொள்ளும் எண்ணத்துல இருந்திருக்கா, அதனால அவ தற்கொலை பண்ணிக்கிட்டா அப்படின்னு அவங்கள்ட்ட இருந்து ஒரு சர்டிபிகேட் வாங்கியிருக்காங்க. இதையும் நம்ம கொஸ்டின் பண்ணிருக்கோம். ஆண்களை நேரா பார்க்காம நேரா இன்டராக்ட் பண்ணாம அவங்களோட நேரா பேசாம எப்படி இந்த பெண் அந்த மனநிலையில இருந்தா அப்படிங்கறத எப்படி இவங்க சொன்னாங்க, கண்டுபிடிச்சு சொன்னாங்க அப்படிங்கறது வந்து நம்ம கேள்வியா வச்சிருந்தோம். அந்த கேள்விக்கான பதில் இதுவரைக்கும் நமக்கு கிடைக்கல. ஏன்னா ஒரு 2 வரி வாசகங்களை வைத்துக் கொண்டு அந்த பெண் தற்கொலை செய்து கொள்ளும் மனநிலையில் இருந்தால் அப்படின்னு சொல்றது வந்து எந்த விதத்திலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது, எந்த கோர்ட்டும் ஏத்துக்க முடியாது. ஏன்னா அவ்வளவு பெரிய ஜீனியஸ் எல்லாம் கிடையாது அந்த தத்துவம். 2 வார்த்தைகளை வச்சுட்டு இந்த பெண் வந்து என்ன மனநிலையில இருந்தான்னு சொல்ல இருந்திருப்பா. ஏன்னா இந்த சர்டிபிகேட் கொடுக்கும்போது அந்த மாணவி வந்து உயிரோட இல்ல, இறந்து போன ஒரு மாணவிக்கு இந்த மாதிரி ஒரு சர்டிபிகேட் கொடுக்கறாங்கன்னா அதை கவுண்டர் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு தைரியத்துல பண்ணதுதான். சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த பள்ளித்தரப்பை காப்பாத்துறதுக்கான ஒரு முயற்சியில தான் இருந்திருக்கு அப்படின்னா. ஏன்னா 2 விஷயத்த பார்க்கணும். ஒண்ணு, இந்த பெண் தற்கொலை பண்ணிக்கிட்டா, அந்த தற்கொலைக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த தற்கொலையுடைய லெட்டர், சூசைட் லெட்டர்னு போலீஸ் கைப்பற்றி கொண்டு வந்து வெளியில படிச்சு காட்டிய ஒரு லெட்டர். அந்த படிச்சு காட்டிய லெட்டர்ல என்ன எழுதியிருக்கா அப்படின்னா, அதாவது நம்ம அது வந்து தற்கொலைன்னு போல அந்த அவங்க சார்ஜ் ஷீட் படி இருக்குது, அதை வச்சு நம்ம பேசிட்டு இருக்கோம். சோ அதுல தற்கொலைக்கான காரணம் யாரு அப்படின்னு சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தா அந்த கெமிஸ்ட்ரி வாத்தியாரையும் மேக்ஸ் வாத்தியாரையும் சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து என்ன சக மாணவிகள் மத்தியில வந்து அசிங்கமா பேசிட்டாங்க அப்படின்னு சொன்னனால அந்த காரணத்துக்காக நான் வந்து உயிரை விட போறேன் அப்படிங்கிற மாதிரியா அந்த லெட்டர்ல எழுதியிருக்கு. சோ அப்படின்னா தூண்டி விட்டது யாரு, இந்த தற்கொலைக்கு தூண்டதுக்கான காரணம் யாருன்னு பார்த்தா இந்த 2 வாத்தியார் இருக்காங்க. அவங்க மேலேயும் வழக்கு இல்லை. சோ இப்ப இவங்க என்னதான் சொல்ல வர்றாங்க அப்படின்னு பார்த்தா இந்த பள்ளித்தர வந்து பரிசுத்த ஆத்மா, அவங்க மேல எந்த தப்பும் இல்ல, அவங்க வந்து நல்ல ஒரு நியாயமான ஒரு பள்ளியை நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு கிளீன் சீட் சர்டிபிகேட்டை இந்த வழக்கு விசாரணை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே டிஜிபி கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லும் போது இந்த வழக்குடைய விசாரணையோடைய போற பாதை இருக்கு பாத்தீங்களா, அந்த பாதையை தீர்மானிச்சிட்டாங்க முதல்லயே. அதை சூசைடு தான் அப்படின்னு சொல்லி முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எடுக்கப்பட்டது. இது மேல ஒரு படி மேல போய் உயர்நீதிமன்றம்
நீதிபதி என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வந்து பியூர் சூசைடு, இது கொலையோ ரேப்போ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜாமீன் கேட்ட வழக்குல வந்து இவர் வந்து தீர்ப்பு சொல்ற மாதிரியான இந்த கருத்துக்களை சொல்லி இந்த வழக்குடைய இது வந்து சார்ஜ் ஷீட் வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுபடிதான் இவங்களும் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரும் முடிச்சிருக்காரு. ஸோ இதுக்கான ரெமடி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரியான குற்றங்களுக்கு வந்து கடுமையான தண்டனை கிடைச்சா மட்டும்தான் இந்த மாதிரியான குற்றங்கள் குறையும். இதை நம்ம அடிக்கடி வலியுறுத்தி சொல்லிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேற்று நடந்த அதாவது நேற்று சொல்ல ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். திண்டுக்கல் பக்கத்துல இருக்க ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒரு பெண்மணிக்கு 3 பெண் குழந்தைகள். அதுல வந்து மூத்த பெண்ணுக்கு வந்து 19 வயசு. அவங்களுக்கு சமீபத்தில் திருமணம் ஆகி கணவரை பிரிஞ்சு தாய் வீட்டில் வசிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வந்து அந்த பகுதியை சேர்ந்த ஒரு வாலிபரோட பழக்கம் ஏற்பட்டு அவங்கள லவ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு தங்கை 17 வயசு. அந்த பெண்ணும் இன்னொரு வாலிபரை லவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் பக்கத்துல இடையன் கோட்டை அப்படிங்கிற ஒரு ஊர்ல நடந்தது கோயில் திருவிழாவை பார்க்கறதுக்காக அங்க போயிருக்காங்க. அங்க போய் திருவிழாவெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நள்ளிரவு 1 மணிக்கு வந்து பஸ்ஸுக்காக திண்டுக்கல் இபி ஆபீஸ் ஹெட் ஆபீஸ் இருக்குல்ல, அது பக்கத்துல பழனி பைபாஸ் ரோட்ல வந்து பஸ்ஸுக்கு காத்திருக்காங்க அவங்க ஊருக்கு போறதுக்கு. ஸோ 1 மணிக்கு அந்த இடத்துல 2 பேர் ஜோடியா நிக்கிறாங்க அப்படிங்கறது அந்த பக்கமா பைக்ல போன 3 பேர் பார்த்துட்டு அவங்களுக்கு விசாரிக்கிறாங்க. என்ன இங்க எதுக்கு நிக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இந்த மாதிரி நாங்க லவ் பண்றோம், கோயில் திருவிழாக்கு வந்தோம், அதை பார்த்துட்டு ஊருக்கு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு இவங்க சொல்லலாம். அப்புறம் திடீர்னு அவங்களுக்கு வந்து யாருக்கோ போன் பண்ணி கேட்கறாங்க. அவங்க சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் படி இவங்க கத்தியை காட்டி அவங்கள பயமுறுத்தி உயிர் பயத்தை காட்டி அவங்க 3 பேரையும் பக்கத்துல இருக்கிற தாமரைக்குளம் அப்படிங்கிற இடத்துல மயிலாப்பூர், அதாவது திண்டுக்கல் மயிலாப்பூர் தாமரைக்குளம் ஏரியாவுக்கு கூட்டிட்டு போறாங்க, கடத்திட்டு போறாங்க. அங்க போனோடனே அங்க ஒரு ஆள் இருக்காரு, அவரோட நண்பர். அவரோட சேர்ந்துக்கிட்டு 4 பேர் சேர்ந்து இந்த 2 பேர் ஆம்பளை பசங்க இருக்காங்க இல்லையா, லவ்வர்ஸ், அவங்கள வந்து கட்டி போட்டுட்டு அவங்க கண்ணு முன்னாடியே இவங்க 2 சகோதரிகளை வந்து விடிய விடிய 4 பேரும் மாறி மாறி கற்பழிச்சிருக்காங்க இவங்க கண்ணு முன்னாடியே. ஸோ இது வந்து அவங்க விடியும் போற வரைக்கும் அவங்களுடைய காம இச்சையெல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் விடிய காலையில பைக் எடுத்துட்டு தப்பிச்சு போயிடுறாங்க 4 பேரும். ஸோ இவங்க வந்து லவர்ஸோட கட்டை அவுத்து விட்டு அவங்கள கூட்டிட்டு போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி என்ன நடந்துச்சுன்றதை விவரிச்சு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த கம்ப்ளைண்ட்டை வாங்கிட்டு போலீஸ் விசாரணை நடத்தும் போது இந்த சம்பவம் நடந்த இடத்துல எல்லாம் போய் விசாரிக்கும் போது யாரால நடக்கப்பட்டது அப்படின்னு விசாரிச்சா, திண்டுக்கல் மீனாட்சி நாயக்கன்பட்டி சேர்ந்த சரண்குமார் 21 வயசு சரண்குமாரும், முத்தலகுப்பட்டியை சேர்ந்த வினோத்குமார் 26 வயசு, அப்புறம் முருகபவனத்தை சேர்ந்த சூரிய பிரகாஷ் 22 வயசு, அதுக்கப்புறம் தாமிரகுளத்தை சேர்ந்த சுல்லான் அப்படிங்கிற பிரசன்னகுமார், இவங்க 4 பேர் தான் அந்த சம்பவத்தில் ஈடுபட்டது அப்படின்னு சொல்லி போலீஸ் விசாரணை தெரிய வந்துச்சு. அவங்கள வந்து 3 பேரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. முதல் 3 பேரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதாவது சரண்குமார், வினோத்குமார், சூரிய பிரகாஷ், இவங்க 3 பேரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. பிரசன்னகுமார், சுல்லான் அப்படிங்கிற பிரசன்னகுமார் மட்டும் தலைமறைவாய் எக்ஸ்பயர் போயிட்டான். இதுல பிரசன்னகுமார் வந்து அந்த ஏரியால ரவுடியா வளம் வந்துட்டு இருந்திருக்காரு. அவன் மேல திண்டுக்கல், தாடிக்கொம்பு, வேடசந்தூர் அந்த மாதிரி 3 ஸ்டேஷன்ல வந்து கொலை கொள்ளை அப்படிங்கிற நிறைய வழக்குல பதிவு பண்ணியிருக்காங்க. நிலுவையில் இருக்கு அந்த வழக்கெல்லாம் இவர் மேல. ஸோ இவர் வந்து அந்த இடத்துல இந்த ரவுடியா இருந்தாலும் அவரோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி இவங்க 3 பேரும் அந்த ஜோடியில கடத்திட்டு போய் அங்க வச்சு விடிய கற்பழிச்சு அனுப்பியிருக்காங்க அப்படின்னு ஒரு சம்பவம். இது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்ச நாள் 2012 நினைக்கிறேன், அதுல நிர்பயா கேஸ்ன்னு ஒரு கேஸ் நடந்திருக்கு, அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அது மாதிரி பஸ்ஸுக்கு ரோட காத்துட்டு இருந்த ஒரு பெண்ணை வந்து பஸ்ல ஏத்திட்டு போய் அந்த பஸ்ல இருந்த ஆளுங்க எல்லாம் சேர்ந்து, இன்க்ளூடிங் ஒரு மைனர் பையன், அவனும் சேர்ந்து அந்த பெண்ணை வந்து கொடூரமான முறையில கற்பழிச்சு அவங்கள வந்து பஸ்ல இருந்து தூக்கி போட்டிருக்காங்க. காதலர் கண்ணு முன்னாடி நடந்த விஷயங்கள் இதெல்லாம். பஸ்ல இருந்து தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க. இது வந்து இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தின ஒரு சம்பவம். அதுக்கு ஈக்குவலா உள்ள சம்பவம் தான் இது. அதுக்கு கொடுத்த மீடியா கவரேஜ் வந்து இந்த சம்பவத்துக்கு கொடுக்கல. ஏன் கொடுக்கல அப்படின்னா, நான் இந்த சம்பவம் நடந்தது வந்து போன மாசம் 30ஆம் தேதி, மார்ச் 30ஆம் தேதி, இன்னைக்கு தேதி 6.
ஸோ இப்போ ஒரு வாரத்துக்குள்ள நடந்த விஷயங்கள் இது வந்து மீடியாக்கள் வந்து கவரேஜ் கொடுக்கலையோ அப்படிங்கிறது. ஏன்னா அந்த நிர்பயா அப்படிங்கிற ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்ட அநீதிக்கு கொடுக்கப்பட்ட அந்த மீடியா கவரேஜோ இந்த விஷயத்துக்கு கொடுக்கல அப்படிங்கிறது. ஏன்னா ஏறக்குறைய அதே மாதிரி ஒரு சம்பவம், 2 பேரை கடத்திட்டு போய் 4 பேர் கொண்ட கும்பலால் ஒரு இடத்துல வச்சு கதற கற்பழிச்சிருக்காங்க காதலர்கள் கண்ணு முன்னாடியே அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏறக்குறைய 2க்கும் ஒரே மாதிரியான சம்பவம். ஏன்னா அது வந்து டெல்லியில நடந்தது, இது வந்து திண்டுக்கல் பக்கத்துல ஒரு குக் கிராமத்தை சேர்ந்த பெண்மணிகளுக்கு நடந்தது. ஸோ நமக்கு இந்த விஷயத்துக்கு வந்து கடுமையான தண்டனைகள் இருந்திருந்தா இந்த மாதிரியான குற்றங்கள் நடக்கிறது குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல இன்னும் 2 விஷயம் நம்ம பார்க்கணும். ஒரு விஷயம் என்னன்னா, இதுல பிரசன்னகுமார் மேல இந்த 3 ஸ்டேஷன் சொன்னேன் இல்லையா, திண்டுக்கல், தாடிக்கொம்பு, வேடசந்தூர் போலீஸ் ஸ்டேஷன்ல வழக்குகள் நிலுவையில் இருக்கு. கொலை, கொள்ளை போன்ற வழக்குகள் நிலுவையில் இருக்கு. சோ கொலை, கொள்ளை போன்ற வழக்குகள் நிலுவையில் இருக்க ஒரு ஆளை வெளியில ஜாமீன்ல விட்டு வச்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கதான் செய்யும். இதை நம்ம படிச்சு 1000 வாட்டி சொல்லியாச்சு. கொலை, கொள்ளை போன்ற சம்பவங்கள்ல ஈடுபட்டவங்களை ஜாமீன்ல விடக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த சம்பவம் நமக்கு சொல்லக்கூடிய பாடம். ஸோ ஜாமீன்ல விடுறவங்களால என்னென்ன பாதிப்புகள்லாம் ஏற்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது மாதிரி சம்பவங்கள் தான் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கும். அதே மாதிரி தான் இப்ப கள்ளக்குறிச்சியில ஜாமீன்ல வெளியில வந்து 5 பேர் சுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சம்பவத்தையும் இதோட தொடர்பு படுத்தி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது உங்களுடைய விருப்பம். அதை நீங்க கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஸோ இப்போ இந்த வழக்கு விசாரணை எந்த லெவல்ல போயிட்டு இருக்குன்னா, இந்த 3 பேர் மட்டும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. பிரசன்னா அப்படிங்கிற சுல்லான் வந்து தலைமறைவாயிட்டாரு, அதை தீவிரமா வலை வீசி தேடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் இது என்ன வழக்கு பதிவு பண்ணிருக்காங்கிற தகவல் நமக்கு கிடைக்கல. சோ இந்த 3 பேர் கற்பழிப்பு சம்பவத்தில் ஈடுபட்ட 3 பேர் வந்து கற்பழிச்சது வந்து 2 பேர்ல ஒரு பெண் வந்து 17 வயசு கொண்ட சிறுமி அப்படிங்கிறது முன்னால இவங்க மேல போக்சோ வழக்கு தான் பதிவு பண்ணிருக்கணும் அப்படிங்கிறது. இவங்க என்ன வழக்கு பதிவு பண்ணிருக்காங்கன்னு தெரியல. அடுத்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் போது அதை நான் உங்களுக்கு சொல்றேன். சோ நீங்க இது ஏன் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து நம்ம மீடியாவை வந்து மறைக்கிறனால இது வந்து வெளியில தெரியாமையே நிறைய சம்பவங்கள் இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ அடிக்கடி ஒவ்வொரு 5 செகண்டுக்கு ஒரு கற்பழிப்பு சம்பவம் நடக்குதுன்னு ஒரு சர்வே ரிப்போர்ட் சொல்லுது. ஸோ அந்த மாதிரி நடந்துட்டு இருக்க மாதிரியான சம்பவங்களை குறைக்கணும் அப்படின்னா தண்டனைகள் வந்து கடுமையாகணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வேண்டுகோள். இந்த அரசு வந்து செய்யுமா அப்படிங்கிறது வந்து நம்ம அரசுக்கு வேண்டுகோளா வைப்போம். செய்யுமா செய்யாதாங்கிறது வந்து அவங்களுக்கு அவங்க மனசாட்சிக்கே விட்டுருணும். 2 விஷயம் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு விஷயம் இது. 2வது விஷயம், இவங்க கோயில் திருவிழாக்கு காதலர்களோட போறது வந்து அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சு போனாங்களா தெரியாம போனாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. 2வது அப்படி போனாக்கா ஏன் நேரத்தோட 9 மணி 10 மணிக்கு முன்னாடி வீட்டுக்கு வர்றதுக்கா? ஏன்னா ஆள் நடமாட்டம் அந்த நேரத்துல கொஞ்சம் அதிகமா இருக்கும். 1 மணினாக்கா சுத்தமா ஆள் நடமாட்டமே இருக்காது. சோ இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறதுக்கு நம்மளே ஒரு வழி ஏற்படுத்தி கொடுத்த மாதிரியான விஷயங்களை நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்வுல இருந்து நமக்கு தெரிய வருது. சோ இவங்க காதலர்களோட கோயில் திருவிழா பார்க்க போனது தப்பு இல்ல. அது வீட்டுக்கு தெரிஞ்சு போனாங்களா தெரியாம போனாங்களான்றது தெரியல. ஏன்னா 1 மணிக்கு வந்து பஸ் ஸ்டாண்ட்ல நின்று அதுக்கப்புறம் அவங்க ஊருக்கு போறதுக்கு ஒரு 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ ஆயிடுச்சுன்னா 2 மணி 3 மணிக்கு வீட்டுக்கு போவாங்க. சோ அந்த நேரத்துல இந்த பெண்கள் வீட்டுக்கு வர்றதை வந்து வீட்டுல அனுமதிக்கிறாங்கன்னா அது எப்படின்னு எனக்கு தெரியல. சோ இது கோயில் திருவிழா தானே பார்க்க போறாங்க அப்படின்னு சொல்லி போனாலும் யார் கூட போனாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. தகுந்த பாதுகாப்பு துணை இல்லாம இந்த 2 பெண்களை 2 லவர்ஸ் கூட அந்த அவ்வளவு தூரம் அனுப்பி வச்சுட்டு, அதுவும் அன்டைம்ல அந்த இடத்துல பஸ்ஸுக்காக காத்திருந்தது, ஆள் நடமாட்டம் இல்லாத அந்த இடத்துல காத்திருந்தது பெரிய தவறு. ஏன்னா திண்டுக்கல் பைபாஸ்ல நிக்காம திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல நின்றாவது கொஞ்சம் கூட்டமாவது இருந்திருக்கும். சோ 1 மணிக்கு சுத்தமா ஆள் நடமாட்டம் இல்லாத நேரத்துல அந்த இடத்துல நின்னது வந்து இவங்க பக்கத்துலயும் தவறு இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம சுட்டி காட்டுறதுக்கு கடமைப்பட்டோம். சோ தவறு நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை நம்மளே ஏற்படுத்தி கொடுக்க கூடாது அப்படிங்கிற வேண்டுகோளையும் இந்த மக்களுக்கு இதன் மூலமா தெரிவிச்சுக்கிறோம். சோ அதுதான் இந்த தவறு நடந்தது காரணமா அப்படின்னா இல்ல. அந்த 3 பேர் வந்து மது போதையில இருந்திருக்கலாம், இல்ல கஞ்சா போதையில இருந்திருக்கலாம். சோ அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது அதை தடுக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும்னா இந்த கடுமையான தண்டனைகள் இருந்தா மட்டும்தான் ஒரு பயம் வரும். இதுதான் நம்ம வலியுறுத்தி சொல்லிட்டே இருக்கிறோம். அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி.
வணக்கம். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, என்ன நினைக்கிறீங்கன்னு. அடுத்த வீடியோல பார்ப்போம்.